அவள் தானே எங்கள் புன்னகை. காத்திருக்கும் ராமனுக்கெல்லாம் சீதை கிடைப்பதில்லை. Part 5. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ராத்திரி 8 மணி வரைக்கும் உனக்கு நேரம் கொடுக்குறேன். 8 மணிக்குள்ள பணம் என் வீடு தேடி வந்தாகணும். இல்லையா நீ வரணும். ரெண்டுல ஏதாவது நடக்கல, காலையில உன் அப்பன் தூக்குல தொங்குவியான். பூமி, நாளைக்கு காலையில இந்த புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு என்னை வந்து பார்க்கணும். கண்டிப்பா உன் வருகைக்காக நான் காத்துட்டு இருப்பேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். இது உன் மேல சத்தியம், சொல்லிட்டேன். பணம் கொடுக்குறியா இல்ல என் கூட வந்து இருக்கிறியா? உனக்கு 2 முடிவினேன். இந்த புடவையோட தான் நாளைக்கு உன்னை நான் பார்க்கணும். என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. எப்படி சொல்ற? அதானா இவ்வளவு இருட்டுலயும் எங்க அண்ணன் மட்டும் நல்லா செவப்பா தெரியுறாரு. நான் கருப்பா இருக்கேன்னு என்ன கலாய்க்கிற அப்படித்தானே? இரு இரு, உன் அண்ணிய கூட்டிட்டு போய் அங்க உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறேன். ஏங்கண்ணா உங்களை நான் கலாய்க்காம பின்ன அங்க போற நாய்ங்களா கலாய்க்கும். டேய் ரொம்ப பண்றடா. சரிங்க, நான் இனிமே குறைச்சே பண்ணிக்கிறேன். அடிதான் வாங்க போறேன். டேய் மகேஷ், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஒரு ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்க வந்து இங்கவே என் வாழ்க்கையை தேடுவேன்னு நினைக்கலடா. எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போதில்ல. உனக்கு எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தானடா தெரியும். எனக்கு கல்யாணம் அடுத்து சரணுக்கு முடிஞ்சோன்னு உனக்கு அப்படியே மாத்தி மாத்தி அதானே. லவ்வுக்கு ஏதாவது லவ்வா நானா? நான் லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம முகரக்கட்டையெல்லாம் எவ்வளவு லவ் பண்ணுவாளா? நம்ம போய் நின்ற மூஞ்சில காடு துப்பிட்டு போயிருவாளுங்கண்ணா. அப்படிலாம் இல்ல, அது நம்மளாம் நினைச்சுக்கிறது. அப்படி பார்த்தா அண்ணன் எவ்வளவு கருப்பா இருக்க, ஆனா அண்ணி பூமி எவ்வளவு கலரு. 2 பேத்துக்கு ஒத்து போச்சா? அந்த மாதிரிதான்டா. அண்ணா நீங்க அழகு இல்லைன்னா ஐயோ உங்கள அழகுன்னு சொல்லிட முடியாது. இல்ல நான் சொல்றேன், கலரு கருப்பா இருந்தாலும் உங்க குடத்தை வச்சு நீங்க பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவீங்க. எனக்கு குடம் கூட இல்லைங்கண்ணா. நில ஒரு நாய் கூட சீண்டாதுங்கண்ணா. நல்லாதான்டா காமெடி பண்ற. நம்ம இருக்கிற இடத்த எப்பவுமே கிடக்கலன்னு வச்சுக்கணும். அப்புறம்னா அண்ணிய ஒரு கூட்டிட்டு போறோம். அம்மா என்ன சொல்ல போறாங்க? மருமகளை ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்குவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏத்துக்கலைனாலும் ஏத்துக்க வச்சிருவோம். அப்புறம் என்னன்னா சந்தோஷமா இருங்க. நாளைக்கு விடிகிற பொழுது உங்களுக்கானது. என்ன இன்னும் வரலையே பூமி? இல்லைன்னா அவங்களும் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருப்பாங்கல்ல. எதுக்கு நமக்கு இப்படி சேலையெல்லாம் கொடுத்து கட்டிட்டு வர சொன்னாங்கன்னு. அதனால அந்த குட்டி தம்பி நம்ம முத பார்க்கும்போது ஒரு மொட்டை தம்பி போனான்ல, அவங்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடல? ஓ சரி, உங்களுக்கு பசிக்காது இல்ல? நாளைக்கு அண்ணி வேற கூப்பிட்டு போறோம். அதனால குதூகலத்துல உங்களுக்கு பசிக்காது வேணா நானும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன்னா. எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூமி எனக்கு பொண்டாட்டி. சரிங்க, உங்க சோறு நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னாலும் சோறு விட மாட்டேன், போய் சாப்பிடு போ. இல்லைன்னா சோறு முக்கியம்தான், அதுக்காக உங்க வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா? சந்தோஷமா தூங்குங்க. நாளைக்கு விடிகிற பொழுது உங்களுக்கானது. அண்ணி கூட்டிட்டு சர் நம்ம சென்னை போயிடலாம். ஓகே, எப்ப நாளைக்கு காலையில வரும்? எப்ப என் பூமியை பார்ப்பேன் இருக்கு. சரி ஓகே, நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தூங்குறேன். சரிங்கண்ணா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து உன்னத்தையும் கும்பிட்டுருக்கேன். நீதான் எனக்கு நல்லது எல்லாத்தையுமே செஞ்சிருக்க. சில நேரத்துல யாத்தால உன்னத்தையும் நினைச்சிருக்கேன். எனக்கு எந்த ஒரு சங்கடத்தையுமே நீ கொடுக்கவே மாட்டேன். எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிறேன். என் மனசுல இருக்கிறது என்ன, நான் என்ன செய்ய போறேன் எல்லாமே உனக்கு தெரியும். கொஞ்ச நாள் உனக்கு விளக்கு போட்ட சந்தோஷம் போதும். உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சு, அதே வந்தேன். சரி நான் கிளம்புறேன், போயிட்டு வரவா? இப்ப எதுக்கு கிறுக்கு பிடிச்ச விளக்கு போட்டிருக்கான்னு நினைப்பா. நாளைக்கு போடுவனும் மாட்டணும்.
அதை இப்பவே போட்டுட்டேன். கிளம்புறேன். போயிட்டு வரவா? பத்திரமா இருந்துக்க. வாரேன். இங்க பாரு பூமி, நாளைக்கு இந்த புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சு இப்போது நெத்தியில குங்குமம் உப்பு இல்ல அதே மாதிரி வச்சுக்கிட்டு என்ன நீ பார்க்க வரணும். ஒருவேளை நீ என்ன பார்க்க வரலைன்னா நான் உன்னை பார்க்க வருவேன். ஓகே? கண்டிப்பா இந்த சேலை தான் நீ கட்டியிருக்கணும். ஓகே? என்னை ஏமாத்தக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். நான் எதுக்கு சார் ஏமாத்த போறேன்? உங்க ஆசை என்னோட ஆசையும். சில உறவுகள்லாம் பொக்கிஷம்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதே நீங்க எனக்கு கிடைச்சது. உங்க ஆசையை என்னைக்குமே என்னைக்குமே தாண்ட மாட்டேன் சார். நாளைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பூமி நீங்க வாங்கி கொடுத்த புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு உங்களுக்காக காத்துக்கிருப்பேன். என்னை வந்து நீங்க பாப்பீங்க. அது 3 நாள்ல எப்படி கூட மனசுல இடம் பிடிக்க முடியுமா என்ன? ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நாளைக்கு பார்ப்போம். என்னன்னா அண்ணி போட்டு கொடுத்த இல்ல தப்பு தப்பு, அண்ணி அடிச்ச சாணி உருவான எம்ப்ராய்டிங் சட்டையை போட்ட மாதிரி இருக்கு. டேய் என்னடா நீ, என்னடா நீங்க கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? என்ன ரசிக்கிறீங்களா? ஓ இல்ல இல்ல இல்ல, உங்க பொண்டாட்டி நீங்க வாங்கி கொடுத்த சேலைய கட்டிட்டு அங்க ரெடியா இருப்பாங்க. நீங்க அவங்க போட்டு கொடுத்த எம்ப்ராய்டிங் சட்டைய போட்டுட்டு இங்க ரெடியா இருக்கீங்க. நல்ல ஒரு காம்பினேஷன். நல்லா இருக்குல்ல? அன்னைக்கு விட இன்னைக்குதான் நல்லா இருக்கு. அன்னைக்கு நல்லா தானே இருந்திருக்கு உங்களுக்கு. சரி சரி, இப்படியே பசு பசு நின்றுறது எப்படி? வாங்க அண்ணிய போய் பார்த்து பேசி கூட்டிட்டு கிளம்பலாம். ஏற்கனவே காலையில இருந்து விஜய் என்ன போன் பண்ணிட்டாரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம எங்க போக? நான் தான் வர சொன்னேன்ல, கண்டிப்பா வருவாங்க, வெயிட் பண்ணலாம். அண்ணா காலையில நீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க? இங்கே நீங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்திருக்கணும், இன்னும் வரல. ஒருவேளை வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்குல்ல, நம்ம இப்ப பேசி கூட்டிட்டு வரலாம்னா அப்படிங்கிறிய? ஆமாங்கிற. இருடா, வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்பிக்கை எனக்கும் தானே இருக்கு. அவங்க அப்பா சும்மாவே குடிகாரன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஒருவேளை அவங்க அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணல, அப்பாவே சமாளிச்சு கூட்டிட்டு வரணும்லண்ணா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே. ஏதோ சொல்றீங்க, சரி ஓகே. அண்ணா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அண்ணிய நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகே? டேய் நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நீ சொன்னா நம்புவியான்னு எனக்கு தெரியல. என்னன்னு தெரியல, அளவு கடந்த ஒரு பாசம், காதலவே சொல்லாம இங்க இருந்து நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு தான் காதல சொல்லணும். அதுவும் சரிதான். ஆனா எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்கண்ணா, நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும். முதல்ல ஒழுங்கா படி, என்ன படிச்சு ப்ரொஃபஸர் ஆகிற வேலையை பாரு, அதுக்கப்புறம் காதலை பத்தி பேசலாம். ஆளை பாரு, நீங்க மட்டும் காதலிக்கலாம், நான் காதலிக்க கூடாது. சரிங்கண்ணா, நான் வச்சுக்கிறேங்கண்ணா, விடுங்கண்ணா. நானும் ஒரு பொண்ணு காதலிச்சு உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டல, என் பேர் மகேஷ் இல்லைங்கண்ணா. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நாய் தொட்டு போயிரும். அட கோட்டி தம்பி வாடா. டேய் அன்னைக்கு நீ இந்த பூ ஏதோ ஒரு பூ வாசல்ல வைப்பாங்களே, அந்த பூ தூக்கிட்டு ஓடன வந்தானே, நீ என்னடா இங்க? அப்போ அண்ணி வந்துட்டாங்க போறானா? ஆமா, ஏன்பா அழுகுற? அதுக்கு என்னப்பா? எனக்கும் ஒன்னும் புரியல. ஒருவேளை அண்ணி வர சொல்லி இருப்பாங்களோ? ஆமா, இன்னும் ஒன்னும் புரியலையே. ஏன்பா இப்படி சொல்ற?
அண்ணா என்ன? எனக்குமே ஒண்ணுமே புரியலடா. என்னது இது? சரி இருங்க இருங்க, உள்ள போ. வாங்க சார். தம்பி, வாங்க சார். பூமிகா அக்கா உங்களை பார்க்கணுமா, வாங்க. அண்ணா, அண்ணா, அண்ணி, அண்ணா. பாருங்க சார். பூமி அக்கா உங்களை பார்க்கணும்னு சொல்லுச்சு. அத கூட்டிட்டு வந்தேன். ஆனா பூமி அக்கா பேசவே மாட்டேங்குது. நேத்து நைட்டு சொல்லுச்சு. என்ன பார்க்கணும். கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப வாய் திறந்து பேசவே மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, என் மகன் செத்து போச்சு. நான் என்ன செய்வேன்? ஐயோ, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்படி பிள்ளைய தூக்கி கொடுத்து விட்டானே. விட்ட நாயே இப்ப அழுது என்னடா செய்ய போற? ஐயோ மொத்தப்பட்ட பிள்ளை அங்கங்க தெரிஞ்சாலே. பூமிகா எந்திரி. இப்படி தேவா ஆத்தால கொடுத்தேன், அடுத்து வந்து என் கொடுத்துட்டு எப்படி நீ அனாதை ஆக்கிட்டு போயிட்டியலே. அண்ணா, அண்ணா ஏன் அண்ணா? அண்ணா ஏதாவது பேசுங்கண்ணா. இந்த தம்பி யாரு? இந்த தம்பிக்குதான் ஒரு வாரமா உன் மக சோறாக்கி போடுச்சு. அண்ணா, ஏ பூமிகா அக்கா, எந்திரி. நான் இனிமே பூவெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். எந்திரி. இங்க பாரு, அந்த சார் வந்துட்டாரு. எந்திரிச்சு பேசு. நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பூமிகா எந்திரி, பூமிகா. அக்கா எந்திரி. ஐயோ இப்படி கொண்டு விட்டாங்களே, என்ன செய்ய? படுவாவி, குடிக்காத எத்தனை முறை சொல்லியிருப்பா. நாளைக்கு இந்த புடவையோடையும் தலை நிறைய மல்லிகை பூவோடையும் எப்படி நெத்தில குங்குமம் வைப்ப தெரியுமா? அதே மாதிரியும் உன்னை நான் பார்க்கணும். இந்த புடவையோட தான் உன்னை நான் பார்க்கணும். என்ன நீ ஏமாத்திடக்கூடாது. உங்களுக்கு என்ன? கண்டிப்பா இருக்கேன். வந்து என்னை பாருங்க. நல்லா பேசுறீங்க சார். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா நான் ஒரு அனாதை சார். அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்படி ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்து பாருங்க. நான் இப்ப அப்படிதான் சார் துரு துருன்னு பேசிட்டே இருப்பேன். நாளைக்கு உன் அன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்து இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடலாம். காதலவே சொல்லாம ஊர்ல கூட்டிட்டு போய் காதல் சொல்ல போ. நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது அதை பொக்கிஷமா வச்சுக்கணும் சார். அண்ணா, அண்ணா. பூமிகா எந்திரி, பூமிகா. கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுத்த புடவையிலே நான் கட்டியிருப்பேன். பூமி, 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 பூமி எந்திரி பூமி. பூமி, பூமி ஏன் பூமி பேச மாட்ற? பூமி எந்திரி. பூமி, பூமி எந்திரி. அண்ணா, அண்ணா, ஐயோ. பூமி, பூமி எந்திரி பூமி. என் கூட வா. நான் நான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறேன். பூமி வா பூமி போலாம். ஏன் பூமி தூங்கிட்டு எந்திரிக்க மாட்ற? எந்திரி பூமி. பூமி நீ கஷ்டப்பட்டது போதும் பூமி. என் கூட வா. உன்னை உன்னை நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேன் பூமி. பூமி எந்திரி பூமி. என் பூமி பேச மாட்டேங்கிற. இது பையன் யாரு? பூமி, பூமி எந்திரி பூமி. பூமி ஏன் பூமி என்ன பார்க்க மாட்ட? நான் சொன்ன மாதிரி நான் வாங்கி கொடுத்த சேலை, பூ, பொட்டி எல்லாமே வச்சிருக்கேன். அப்படியே எந்திரிச்சு வர மாட்டேங்கிற. என்னை பாரு பூமி. இங்க பாரு, என் கூட வா. என் குடும்பம் பெரிய குடும்பம். நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என் குடும்பம் சமுத்திரம் மாதிரி, அதுல வர ஆள மாதிரின்னு. அப்படியே பூமி, உனக்கு தான் அந்த மாதிரி குடும்பத்துல வாழணும்னு ஆசை தானே? என் கூட வா பூமி. அண்ணா, அண்ணா வரமாட்டியா பூமி? அதே என் கூட பேச மாட்டேங்கிற. கொலுசு ரொம்ப அழகா இருக்கு சார். பூமி, பூமி கொலுசு கலண்டு கீழே விழுந்து கிடக்கு. எடுத்து மாட்டுக்கோ பூமி கொலுச. பூமி இந்த கொலுசு நீ போட்டு அழகா இருக்குன்னு சொன்னல. பூமி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அவ்வளவுதானா? அப்போ எல்லாமே அவ்வளவுதானா? இருந்த போது ஏற்க மறுத்தாள், அதுதான் பிடிவாதம். அவன் பிரிந்த போது பார்க்க துடித்தாள், அந்தோ பரிதாபம். சிறிதே காதலின் தண்டனையா, காதல் தோல்விய வேதனை. மகேஷ், மகேஷ் பூமி பார் மகேஷ். மகேஷ் எந்திரிக்க சொல்லு மகேஷ், நம்ம கூட்டிட்டு போலாம். அண்ணன் ஃபோன் பண்ணாரு, டைம் ஆகுதுல. எந்திரிக்க சொல்லு மகேஷ். பாரு
நான் வாங்கி கொடுத்த கொலுசை ஒரு கொலுசு அவ காலில் இருக்கு, ஒரு கொலுசு என்கிட்ட இருக்கு. கொலுசை என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டா. பாரு அண்ணா, அவங்க இனி வரமாட்டாங்கண்ணா. என்றீங்கண்ணா. ஏன் வரமாட்டா மகேஷ்? எதுக்கு வரமாட்டா? அண்ணா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எந்திரிங்கண்ணா. மகேஷ் எப்படி மகேஷ்? பூமி பூமி இல்லாம எப்படி மகேஷ் வருது? நான் பூமி இருந்தாதான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அவளை வர சொல்லு. நான் கொடுத்த கொலுசை ஒன்று காலில் போட்டிருக்கா, ஒன்று என் கையில் இருக்கு. அவன் ஏன் முதல்ல கண்ணை திறந்து பேச மாட்டேங்கிறா? நேற்று வரைக்கும் நல்லதானே மகேஷ் பேசினா. அவள் இல்லாம நான் வரமாட்டேன். அவளை வர சொல்லு. அண்ணா வாங்கண்ணா. மகேஷ் என்ன விடு மகேஷ். மகேஷ் என் பூமி இல்லாம நான் வரமாட்டேன் மகேஷ். மகேஷ் என்ன விடு. நான் வாங்கண்ணா. மகேஷ் விடு மகேஷ். மகேஷ் என் பூமி மகேஷ். மகேஷ் என்ன விடு மகேஷ், என் பூமி. நான் வாங்கண்ணா போலாம். என்ன இவரு கிறுக்கச்சி இப்ப கொண்டு விளக்க போட்டிருக்காங்க நினைக்கிறியா? ஒருவேளை நாளைக்கு என்னால போட முடியாம போயிடுச்சுன்னா என்ன செய்வேன்? அதே மகேஷ் ஏன் மகேஷ் அங்கிருந்து கூட்டிட்டு வந்த? பூமி வராம நான் வரமாட்டேன் மகேஷ். நீ வேணா போ, என் பூமி வருவா. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அவ இங்கதான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. எப்போதுமே இங்க இருங்க சார், நான் உங்களுக்காக வருவேன்னு சொன்னா. நான் வருவேன், நீ போ, நான் பூமியோட வரேன். அண்ணா இனிமே அண்ணி வரமாட்டாங்கண்ணா, புரிஞ்சுக்கோங்க. ஏன் வரமாட்டா? அவ என்கிட்ட சொன்னான். ஒண்ணு நீங்க வாங்க, இல்லைன்னா நான் வரேன்னு சொன்னான். அவ வரல, அதனால நம்ம போனோம். வருவா, தூங்கிட்டு இருப்பா. வருவா, நீ போ. நான் அவளை கூட்டிட்டு தான் வருவேன். அவளோட கொலுசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணா ப்ளீஸ், நான் புரிஞ்சுக்கோங்க அண்ணா. நீ வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டா? நீ போ மகேஷ். உனக்குலாம் என்ன தெரியும்? என் பூமி வருவேன்னு சொன்னான். நான் அவளுக்காக காத்துட்டு இருப்பேன். ஆமா, நீ வேணா போ, நான் பூமி கூட தான் வருவேன். அண்ணா அண்ணா, உங்க வழி எனக்கு புரியுதுண்ணா. ஆனா இனி அவங்க வரவே மாட்டாங்கண்ணா. அண்ணா அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்கண்ணா. அது எப்படி நீ சொல்லுவ? என்னது இது? சார், நான் தான் உங்க பூமி. பூமிக்கா, நீங்க தானே பூமி சொல்லி கூப்பிடுவீங்க. எப்படியும் இது நீங்க படிப்பீங்க, எனக்கு தெரியும். எப்ப இருந்தாலும் இது நீங்க படிச்சிருவீங்க சார். சார், இந்த உலகத்துல பொக்கீஸெல்லாம் அப்படி சீக்கிரத்துல யாருக்கு கிடைச்சிடாது சார். ஆனா எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா அதை தக்க வைக்க எனக்கு கொடுப்பன இல்லை சார். அந்த பொக்கீஸை யாருன்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க தான் சார். ஒரு சிலர் கூடலாம் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அது அம்படி பெரிய சந்தோஷமா இருக்கும் சார். என்னமோ ஒரு யுகமே வாழ்ந்துட்ட மாதிரி. அந்த மாதிரி பழகின இந்த 4 நாள்ல அப்படி சந்தோஷம். நீங்க புடவை வாங்கி கொடுத்து புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சு எல்லாம் வச்சு நாளைக்காக காத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. எதுக்காக சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இருப்பேன். ஆனால் சார் ஒன்று, நான் அந்த உலகத்தை விட்டு போகிறேன் சார். எதுக்குன்னு கேட்பிய சார்? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மான மரியாதை தான் சார் முக்கியம். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கே ஒரு பொட்டை பிள்ளைக்கு மான மரியாதை. என் ஆத்தா எப்படி தெரியுமா செத்து போச்சு? யார்ட்டுமே சொன்னதில்லை, உங்ககிட்ட சொல்கிறேன். என் அப்பா, என் ஆத்தா, அவருக்கு நான் பிறக்கலேண்டு எங்கள் அம்மாவை அசிங்கமாக பேசினார். என் ஆத்தா தப்பு தப்பா இருந்துச்சுன்னு சொல்லி அசிங்கமா பேசிவிட்டார். அந்த துக்கம் தாங்காமதே என் ஆத்தா செத்து போச்சு. அப்ப அதுக்கு பிறந்த பிள்ளை நான் எப்படி சார் மானத்தை விட்டு கொடுத்து இருக்க முடியும்? என் அப்பே ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருந்தாப்ல. கடன்காரன் பூரா வந்து காசு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு எல்லைக்கு மேல அவங்களும் எப்படித்தான் சார் பொறுத்து போவாங்க? கடனை கொடுக்க என்கிட்ட வக்கு இல்லை. ஒருவேளை சோறு திங்கிறதே பெரிய விஷயம் சார். அப்படித்தான் நான் வாழ்ந்துக்கிருக்கேன். எனக்குலாம் அந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் செட் ஆகாது சார். அந்த விதத்துல கடன்காரங்க நேற்று வந்து ஒன்று கடனை காசு எடுத்து வை, இல்லைண்டா ஒரு ராத்திரி வந்து என் கூட இருன்னு சொன்னாங்க. 2 முடிவில் ஏதாவது ஒன்றுதே இருக்கணும். கடன் கொடுக்குறாரு, காசு திருப்பி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு வசதியும் கிடையாது. ஒரு ராத்திரி போய் அவங்க கூட இருக்கிற அளவுக்கு கேவலம் அளவில் நான் இல்லை. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும் சார். அதுதே சார் வாழ்க்கை. கண்டம் கூட வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்லை. ஒருவேளை காசை கொடுக்க என்னால முடியாத பட்சத்துல அவங்க கூட போய் ஒரு ராத்திரி இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என் ஆத்தா செத்து போனதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்னா என் ஆத்தா என் அப்பனுக்கு தேடி பெத்துச்சு. அது அந்த ஆளுக்கு தெரியல. இருந்த அந்த ஆளு கூட இத்தனை வருஷம் நான் இருந்தேன். காரணம் அப்பங்கிற ஒரே ஒரு பாசத்தினால. இதுக்கு மேல என்னால முடியாது சார். இதுக்கு மேல என்னால முடியாது. இன்னொருத்த கூட என் வாழ்க்கையை பங்கு பண்ண முடியாது. அதுக்கு தான் சார் என் உசுரை மாச்சிக்கிட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறேங்க. நீங்க வாங்கி கொடுத்த புடவையோடையும் பூவோடையும் பொட்டோடையும் நாளைக்கு நான் என் வீட்டுல இருப்பேன். வந்து என்னை பார்த்துட்டு போங்க. என்ன கண்டிப்பா கஷ்டமா இருக்கும், பொறுத்துக்கிறேங்க. அம்படுதே சார், ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஜென்மத்துலவே
உங்க கூட வாழ்ற பாக்கி எனக்கு இல்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்க கூட ஒரு தடவை வாழ்ந்துக்கணும் சார். ஒரே ஒரு தடவைனாலும் ஒரே ஒரு நாள் உங்க பொண்டாட்டியா உங்க கூட வாழணும் சார். பூமி அண்ணா ஒரு வார்த்தை என்கிட்ட காசு கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன். என்னடா பணத்து வாழ்க்கை, பணம் என்னதான் வச்சிருந்தாலும் என் பூமி என்னால காப்பாற்ற முடியல. மகேஷ், என்னால முடியல மகேஷ். இவங்க நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா என்ன கடவுள் சந்திக்க வைக்கணும். என் பூமி போயிட்டா. பூமி கடைசி வரைக்கும் என் காதல் சொல்லாத காதலாவே போயிடுச்சுண்ணா. அண்ணா அண்ணா அல்லாதீங்கண்ணா ப்ளீஸ், நான் என்னால முடியல. எப்படாலாமா இருக்க பூமி, என்னால முடியல. என் பூமி எனக்கு வேணும். ஒரு பட்டா பூச்சி மாதிரி வந்து பாருங்க, என் வாழ்க்கை விட்டு போயிட்டா. என் நிம்மதியை எடுத்துட்டு போயிட்டா, என் சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிட்டா. அவன் இல்லாம இனி எப்படிதான் வாழுவேன். அண்ணா அண்ணா அல்லாதீங்க. அழாதீங்க சார். நான் மட்டுமே உங்க வாழ்க்கை இல்லை, எனக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாழ்க்கை வரும். ஏன் உங்களுக்கு பிள்ளைய கூட வந்து பிறப்பே சார். ஒண்ணு சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில பாதியிலே வந்துட்டு நமக்கு கிடைக்காம திரும்பி போற விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நிலையானது இல்லைன்னா, இது நமக்கு கிடைக்கலன்னா இதை விட பெட்டரா உனக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆனா உங்க வழி என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்து நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். அல்லாதீங்கண்ணா. தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கரைந்தாய் நீயும் நீங்காத நிலவொளியானாய் அன்பே, அன்பே. மறுஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே, அன்பே. பூமி பூமி சொல்லாத காதல் இமை மூடும் தருணத்தில் தோன்றி இமையசிக்கும் நொடியில் காணாமல் போகிறது இந்த சொல்லாத காதல். சிறிது காலம்தான் என்றாலும் அது என்னுடைய அழகிய காலம். உரிமையானவளாக வந்து கற்பனையில் காதலையும் நிஜத்தில் கண்ணீரையும் பரிசாக அளித்துச் சென்றவள். அவள் என் என்னவள் அல்ல, என்னுடையவள். 1 மணி நேரம் துளிக்கின்ற மழை துளிக்கு தெரிவதில்லை அது இம்மண்ணிற்கு செழுமை தரும் என்று. ஆனால் பல மணி நேரம் கண்ணீரை துளித்தாலும் என்றும் அணையா நெருப்பாக நெஞ்சில் எறிவது சொல்லாத காதல் என்று. என்றும் உன் நினைவில் மட்டும் வாழும் இந்த சொல்லாத காதலனின் தீராத ஏக்கங்கள். ரைட் அண்ட் பை அனிதா. இருங்க, இன்னும் இதுக்கு எண்டிங் இல்லை. ஆரம்பத்திலேருந்தே சொன்னது இந்த ராமனின் சீதை யாரோ, இந்த ராமனுக்கு என்ன சீதை யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணலை. அதனால் இனிதான் கதையே தொடங்க போகுது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இது முழுக்க முழுக்க அனிதாவின் கற்பனை மட்டுமே. இந்த கதையில் விக்ரம் சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு கவிதை மட்டும்தான் ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பார். அந்த கவிதையை வச்சு தான் இந்த கதையை நான் உருவாக்கியிருக்கேன். மற்றபடி எனக்கும் இந்த பூமின்ற கேரக்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிதான் ஹீரோ ஹீரோயினோட கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. பொறுமையாக பார்க்கவும். சார், பூமி பூமி என்னங்க ஏன் அழுகிறீங்க? பூமி என்னங்க என்னங்க ஏங்க அழுகிறீங்க? பூமி என்ன
என்னங்க அவள் எங்கே விட்டு போனாளோ அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்வேனே. நம் காதல் வாழுமே, காலம் மாறுமே, நம் காதல் வாழுமே. உயிரென்பதும் நீயடா, உறவென்பதும் நீயடா. இருள் படிந்த நாட்களில் நில ஒளியாக வந்தாயடா. உங்களோட கஷ்டம் என்னவா இருந்தாலும் சரி, இனி உங்க கூட லைஃப் லாங் நான் இருப்பேன். இது சத்தியம். ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலனா திரும்ப கால் பண்ண ஒரு அறிவில்ல பாத்தியா? அதான் நான் தான் முட்டாள். எல்லாரும் தெளிவா தான் இருக்காங்க. நான் பண்ணவே மாட்டேன்டா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? திட்டினதெல்லாம் அவன் தானே, பேசுனதெல்லாம் அவன் தானே. அப்ப நான் எதுக்கு வாய் மூடிட்டு இருக்கணுமா? எனக்கு அவசியமே இல்ல. அவனே வந்து பேசுற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனுக்கு தெரியாதாக்கும்? அதான் தெரியுமே, மழையில நனைஞ்சா ஜன்னி வந்து சாக கிடப்பேன்னு. அது கூட தெரியாமலா இருக்கு? அம்மா என்ன கோவம் மகேஷ், உன் பாடு பெரும்பாடுதான். போன ஸ்டோரியில தான் டாமஞ்சரிங்கிற பேர்ல வச்சு செஞ்சாலுங்க. இந்த ஸ்டோரியில நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டோம். அண்ணன் சிக்கிட்டான். இவ என்ன புதுசா ஆரம்பிக்கிறா? ஏமா அட்மின்னு கொஞ்சம் பார்த்து செய்யுமா. போன ஸ்டோரியில தான் இவகிட்ட பாடாப்பட்டு செத்துட்டேன். ஓ நீங்க ஒரு ஸ்டோரியில முன்னுக்கு 2 ஸ்டோரி எடுத்து நீ சாவடிச்சிட்டீங்க. இந்த ஸ்டோரியிலயாவது நான் கொஞ்சம் ஃப்ரீ பாயா இருக்கணும். அட்மி நம்ம கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடாம. டேப்லெட் போட்டியாடி? இல்லம்மா போடல. எனக்கு ஒண்ணு வேணாம். சரி உள்ள குதி. என் அம்மாக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. அதெல்லாம் அக்கறை இருக்கு. நீ எப்படி உள்ள வந்த? காலால டேய் மூஞ்சி பத்துறேன். நீ எப்படி உள்ள வந்த? ஜனவரி அடி குச்சந்தியா? ஏண்டி லவ் பண்றவங்களுக்குலாம் லவ் பண்ற பொண்ணோட வீட்டோட பின்வாசலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி செவரேறி குதிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதுக்காக அதுக்காக நான் மேல கோவத்துல இருக்கேன். போ. நேத்து என்ன திட்டுனல? எப்படி பேசுன? நான் பேசுறது தப்புதான். அதுக்காக அவ்வளவு தூரம் நீ பேசுதல? போடா. எவ்வளோ டைம் உனக்கு ஒருத்தன் கால் பண்ணுவான்? கால் பண்ணி கட் பண்ணி விடுறது. ஏன் அட்டன் பண்ணி கோவம்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சிருவியா? இவ்வளோ ஈகோ பார்க்காத மிருதுலா. ஆமா நான் தான் யூகோ பாக்குற மாதிரி இருக்கேன். ஏ மிருதுலா என்னடி குண்டம்மா பண்ணிட்டு இருக்க? ஏய் என்ன பண்ற? மூடிட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்து என்ன காரியம் உள்ள? இவளை பார்க்க வந்ததுக்கு ஐயோ ஐயோ என் நேரண்டா எல்லாம். என்ன ஏன் உன்னை அம்மா எவ்வளவு நேரத்தை கூப்பிடுவாங்க? குண்டம்மா வேலைக்கே போகாம வீட்டுல கிடந்து உயிரை வாங்கிட்டு இருக்கா. போய் மாத்திரை தின்னுக்கல. எனக்கு தெரியும். நான் சாப்பிட்டு இது என்ன? இது ஏன் போர்வை இப்படி கீழே போட்டு வச்சிருக்க? அது எனக்கு கால் ரொம்ப குளிர்ச்சு. அதான் வெயில் அப்படி அடிச்சிட்டு இருக்கு, உனக்கு குளிருதா? எனக்கு தான் காய்ச்சல் தெரியலடா குண்டா. அப்புறம் என்ன? எனக்கு அப்படிதான். என்னமோ பொண்ணிக்கிறடி குண்டம்மா. வீட்டுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க. அனிதா கப்ப வீட்டோட போனாலும் அதுல இருந்து இப்படி தாண்டி இருக்கீங்க. நல்ல மரியாதை நம்ம பொண்டாட்டிக்கு. குண்டம்மா இனிமே நம்மளும் யூஸ் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் நம்ம கூட பிறந்த நாயத்தை எப்படி கூப்பிடுவோம். சரி கூப்பிடலாம். என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? எனக்கு என்னடி பிரச்சனை? குண்டம்மா குண்டம்மா மோசமா குண்டமான மூஞ்சி பேத்துற. ரொம்ப பண்ணாதன்னா கீரை வந்து தொலை. என்ன இலவோ இப்படிலாம் போர்வை போட்டு குறுக்காத. சை கலை குடிப்போ. அப்பாடா. டேய் எந்திரி. ஏய் காலடி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பே. கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பு சூட்டி முகம் புதைப்பேன். ஏய் என்னடி? வேறென்ன வேண்டும் உலகத்திலே? இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். போச்சு உன் காய்ச்சல்லாம் எனக்கு ஒட்டிக்க போகுது. ஒட்டிக்கிட்டோம். ஏன் என்னோட பாதி நீ தானே? தப்பு இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது தெரியாம கொடுத்தேன். இப்போ தெரிஞ்சே கொடுத்துட்ட அப்படித்தானே? ஓய் என் மேல இருக்கிற கோவத்துல தான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், டேப்லெட் சாப்பிட மாட்டேன், டானிக் குடிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போகலாம். முதல்ல அப்படியே இருந்தால் காய்ச்சல் ரொம்ப ஆயிடும். உன் கூட இருந்த காய்ச்சல் சரியாயிடும். ஆகும் ஆனா
அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். சீ போடா நாட்டி. அப்ப எந்திரிடி. எந்திரிக்கணுமா? இது ஒன்றும் சரியில்லை. சரி எந்திரி. நான் வீட்டு ரோடு அங்கே இருக்குல்ல, அங்கே வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் கிளம்பி வா. என்ன, ஹாஸ்பிட்டல் போகலாம் முதல்ல. சாரி நான் அப்படி பேசினது. நானும் உன்னை திட்டி இருக்கக்கூடாது. சாரி. சரண் அப்படி பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதான். நானும் அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. ரொம்ப பேசிட்டேன்ல. சாரிடா. ஐ லவ் யூ. லவ் யூ ஆல்வேஸ். சரி எந்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. ஏமா, நீ சந்தியா தங்கச்சி, லாஸ்ட் தங்கச்சி நித்யா தானே? ஆமா மாமா ஆமா. டி முண்டோ, இது வாழ் தானே? ஆமாடி. டி கர்மம், இவளோட கோஸ்ட் வேஷம் போட்டு வந்தா. ஐயோ சீ, இவன் ஏன்டி கோஸ்ட் வேஷம் போட்டு வந்தா? ஐயோ. ஏமா எதுக்கு இந்த தேவையில்லாத வேஷம்? ஒன்றும் இல்லை அக்கா, அது எங்கள் காலேஜில் இது ஆனுவல் டே வைக்கிறாங்களா, அதான் கோஸ்ட் வேஷம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். உங்க காலேஜ்லயா? ஏமா, நம்ம காலேஜ்ல தானே படிக்கிறேன். அப்படி ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. அது மாமா இல்லை, மாதவன் தான் சொன்னான். கோஸ்ட் வேஷம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம், நீ நைட் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் தான் சொன்னான். டே தடியா, டே எல்லாத்துக்கும் நீதான் காரணமாடா. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடி. மூஞ்ச பேத்துருவேன். சீ, இவன் முன்னாடி அசிங்க வேற பண்ணிட்டேன். ஆனா நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க. அக்கா மாதவன் அக்கா, மாதவன் நீ தானே சொன்ன? யாரு நீ? மூஞ்ச பேத்துருவேன். ஏமா, சண்டையெல்லாம் இங்க போடக்கூடாது, ஓகே? நல்ல காமெடியா இருக்கு. கோஸ்ட் வேஷம் போட்டு பாக்கு. ஐயோ ஐயோ, என்ன சொல்லுதுல, யார சொல்லி இங்க வந்து எனக்கு தெரியல. சரி ஓகே, ஏதாவது இருந்தாலும் காலேஜ்ல வச்சு பாத்து. மாமா நான் போட மாட்டேன் சொன்ன. மாதவன் கத்துக்கா. அம்மா அம்மா ப்ளீஸ் சவுண்ட் போடாத. என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு வந்தானா பயந்துருவா. சரி ஓகே போ போ, நான் என்ன சொல்ல. அம்மா மாதவன் உனக்கு என்ன வேணும்? நீ புருஷன். என்னடி குண்டமா? ஆமாடா தடியா, புருஷன் தானே. மூஞ்ச பேத்துரு. குண்டா. நீ குண்டமா? சாரி அக்கா, சாரி மாமா. ஏண்டா கோஸ்ட் வேஷம் போட்ட என்ன பார்த்தே பெட்ல சுச்சா போனவன் உண்மையான கோஸ்ட் வந்தா என்ன ஆகிருப்ப நீ? நாளைக்கு வா, உன்னை காலேஜில் வச்சு வச்சு அசிங்கப்படுத்துறேன். ஆரஞ்சு மண்டை கிட்டே. யாதிரா, பேசாம நானும் கோஸ்ட் வேஷம் போட்டு உன்னை பயமுறுத்தவா? எதுக்கு விஜய் இது தேவையில்லாத வேலை? இல்ல பயந்து நீ என்ன கட்டி பிடிச்சினா? மிஸ்டர் பொறுக்கி அடிச்சிடுவேன். என்ன டாக்டர் எதுவுமே பேச மாட்டீங்க? டாக்டர் பாசிட்டிவா? ரிப்போர்ட் செக் பண்ண ரெண்டு பேரையும் பார்த்தா படிச்சவங்க மாதிரி தான் தெரியுது. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். ஆமா டாக்டர். இல்லம்மா பிரெக்னென்ட்லாம் இல்லை. என்னடி இவ்வளோ சீன் போட்டி? நீ மூடு. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஒய்ஃபு பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ண. இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே நீங்க சேர்ந்து வாழல, அதுக்குள்ள எப்படி அவங்க கன்சீவ் ஆக முடியும்? அது டாக்டர், அது அப்போ எதுக்கு வாமிட்டிங்? பீரியட்ஸ் டேட் தள்ளி. வாமிட்டிங் வந்தா ஏதாவது சேராதது சாப்பிட்ருக்கலாம். இல்லைன்னா சாப்பிடாம கூட இருந்தால் கூட வாமிட்டு வரும். நேற்றுல இருந்து உங்கள் ஒய்ஃப் ஒன்றுமே சாப்பிடல, அது தெரியுமா உங்களுக்கு? அப்பப்பா சாப்பிடாம இருந்து. டேய் நிஜம்தான், நான் ஒன்றும் சாப்பிடல. பீரியட்ஸ் டேட் வந்து நார்மலாக லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது ஒரு சில டைம் வந்து டேட் தள்ளி போகும். அதை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே சேர்ந்து வாழாமல் எப்படி அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க? ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க, ஆனால் இவ்வளோ முட்டோலாம் இருப்பீங்கன்னு நான் அப்பவே. டாக்டர் நான் வீட்டில் அப்போவே அவ்வளோ சொன்னேன், கேட்கவே இல்லை. இங்கே வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. மூஞ்ச பேத்துருவேன். என்னடி அப்படி பல்டி? ஐயோ எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது. அத்தை எப்படி சமாளிக்கணும்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் பேபிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. கிடைக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். ஓகே, சப்போஸ் கடவுள் கொடுக்கும்போது இந்த பேபியை நம்ம வாங்கிக்கணும். டாக்டர் நிஜமாவே பிரெக்னென்ட் இல்லையா? இல்லை பிரெக்னென்ட் இல்லை. அது எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும்? எனக்கு கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் வரும், வேணா வாங்கி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழாமல் எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பேபியை டிலே ஆகாமல் பெற்றுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே? அம்மா. ஏய் சந்தியா, மெதுவா. கண்ணில் நீர் கசிய உதட்டு வழி உசிர்
கசிய உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே. ஏய் ஏய் சந்தியா, ஏய் எந்திரடி. அது ஒன்றும் இல்லை, சாதாரணமான மயக்கம்தான். எந்திரிச்சிருவாங்க. நேற்று நைட்டில் இருந்தே அவங்க சாப்பிடவே இல்லை, சுத்தமாக சாப்பிடல. அதோட நேற்று மார்னிங் சாப்பிட்ட ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, அதனால தான் வாமிட்டிங் வந்திருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும். பீரியட்ஸ் வந்து நார்மல் லேடிஸ்க்கு தள்ளி போகிறது தான், அந்த மாதிரி தான் தள்ளி போயிருக்கு. முதல்ல நல்ல சாப்பாடாக செஞ்சு சாப்பிட கொடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் மற்றதை பாருங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லா டாக்டருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். பட் உங்களுக்குள்ளே என்ன பர்சனல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் ஒய்ஃபோட ஹெல்த்தை பார்த்தா சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு 23 ஏஜ் இருக்குமா? 23, 24, மேக்ஸிமம் 26 வரைக்கும் இவங்களால் குழந்தை பெற்றுக்க முடியும். அதுக்கு மேலே கஷ்டம், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஓகே, அது ஒன்றும் இல்லை, எந்திரிச்சிருவாங்க. இல்லைனா தண்ணி வாங்கி தெளிச்சு விடுங்க. ஓகே ஓகே டாக்டர். முதல்ல நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட வைங்க. ஓகே டாக்டர். ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்க மாதிரி தெரியுது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆக விடாதீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்ற பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. நான் வரேன். ஏய் ஏய் சந்தியா. அம்பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தெரிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு நொடிய சிரிச்சு பேசுறியே. நிஜமாவே நீ சாப்பிடலையா? பின்ன என்ன பொய்யான சொல்லுவாங்க? சாப்பிடல, என்னை இறக்கி விடு, எனக்கு நடந்து வர தெரியும். ரொம்ப பண்ணாதடி. என்ன இப்ப என்ன பசிக்குதா? ஆமாம், ரொம்ப பசிக்குது. சரி வா. டேய் டேய் சரண், இறக்கி விடுறா, நான் நடந்தே வருவேன். பேசாம வாயண்டி, சும்மாவே இருக்க முடியாது உன்னால. அப்புறம் மறுபடியும் பொத்துன்னு கீழே விடுவேன். யார் மறுபடியும் தூக்குறது? கார்ல தானே வந்தோம், நானே கொண்டு போய். அதுக்கு நீ இப்படி தூக்கிட்டு போவியா? எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. நினைச்சிட்டு போறாங்க. கேட்டா என் பொண்டாட்டின்னு சொல்லிக்குவேன். கண்ணத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லையே, கண்களில் ஆனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே. போலாமா?